Hi friends, welcome back to my channel. ரொம்ப அருமையான ஒரு சுவையான கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சுடு சாதத்து கூட எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு கூடயும் இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல கொத்தமல்லி எல்லாம் எடுத்து ஒரு 2 பஞ்ச் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி தண்டு தனியாக கீரை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப்பு செய்யும்போது அதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச கொத்தமல்லி தழையை நிறைய தண்ணி ஊற்றி 2-3 தடவை அலசி எடுத்துருக்கோம். அலசி எடுத்ததையும் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம தண்ணியில் வடிகட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டவலோ நல்ல ஒரு துணியை பருத்திட்டு அதில் இந்த கொத்தமல்லி தழையை அதில் காய வைக்கலாம். கொஞ்சம் ஈரம்லாம் நல்லா போகணும். இது காயறதுக்குள்ள நம்ம தொக்குக்கு தேவையான அந்த பொடியெல்லாம் எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். முதல்ல ஒரு சீஞ்சட்டி காய போட்டுட்டு 1 கப்பு கடுகு 1 கப் வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது முழுவதும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது நம்ம வேறு பிக்கிள் செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதே சீஞ்சட்டியில் கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான மிளகாவத்தில் வறுத்துக்க போகிறோம். நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் எடுத்து நீக்கி ஆற வச்சிடலாம். அதே சமயம் ஒரு 3 எலுமிச்சம்பழம் அளவு புளியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். தென் ஒரு 2-3 பெரிய பூண்டு அதுவும் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொத்தமல்லியை வதக்கிறதுக்கு அதுக்குள்ளே அது நல்லா ஈரம்லாம் இல்லாமல் காஞ்சிருக்கும். ஸோ சீஞ்சட்டியில் ஒரேடியாக போடலாம், இல்லை நீங்கள் பேட்சாக கூட போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அந்த கொத்தமல்லி தலையை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் வதக்கினாலே அது வதங்கிடும். ஸோ அதை வதங்கின கொத்தமல்லியும் எடுத்து அதையும் ஆற வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தயம் கடுகையும் பொடிச்சு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மிளகாவத்தல் வறுத்துருக்கோம் இல்லையா, அதை காம்பெல்லாம் நீக்கிட்டு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த அந்த புளியை நல்லா கைவிட்டு பிசைஞ்சிட்டு அதையும் அது கூட மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப நைஸாக அரையாது, கொஞ்சம் பரப்பரன்னு இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு கூட கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ஒரு 1/4 கப்பு. தென் வதக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் அதோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். இதை மாதிரி அரைச்சி வைக்கும்போது தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் சில சமயம் அரையாது. அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றி அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து அதையும் வச்சுட்டு திருப்பி சீஞ்சட்டியை காய போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகும் போடணும். போட்டு நல்ல கடுகு பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தோல் உரித்து வச்சிருந்த பூண்டையும் சேர்த்து அதில் வதக்கிக்கணும். நான் கொஞ்சம் பூண்டை எடுத்து லேசாக சதைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கும்போது ஃப்ளேம் லோவாக தான் இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். தென் கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கின மிளகாவத்தல், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இவ்வளோ சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். ஸோ எண்ணெய் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ப ஊற்றிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினா தான் இது கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். ஸோ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த ஊறுகாய் பொடியிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மற்றது நான் மிச்சம் இருக்கிறது நான் வேறு மாங்காய் ஊறுகாய் ஏதாவது பண்ணும்போது கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்ச அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1 or 2 minutes வதக்கினா போதும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவோட எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும். அப்புறமா ஆற வச்சுட்டு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ண பாட்டிலில் அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் 2-3 பாட்டிலை ஏன் எடுத்து வச்சேன்னா
ஒன்று நம்ம உடனடியாக யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். மற்ற பாட்டில்ஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் கேடு வராது. பட் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜ்லேயே நல்லா டைட்டாக மூடி ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும். அண்ட் ஈரம் இல்லாத ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும், அப்போ ரொம்ப நாளைக்கு வரும். இது சுடு சாதத்துக்கு கூட எல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நீங்கள் வேறு குழம்போ கறியோ ஒன்றுமே தேவை இருக்காது. ஸோ அவசரத்துக்கு நம்ம எங்கேயாவது போகணும் இல்லை ஆனால் இந்த மாதிரி இந்த தொக்கு வச்சுட்டே நம்ம சாதத்தில் வத்தல் ஒரு பப்படம் சிப்ஸ் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையான இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸும் கமலாவின் கிச்சனுக்கு எழுதுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. என்ஜாய்.